இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னங்கன்னா, இந்த லாஸ்ட் இயரில் 16 கொஷின் கேட்டிருக்காங்க. தேசிய மலர்மலர்ச்சியில் 2 கொஷின் கேட்டிருக்காங்க. ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகளில் பார்த்தீங்கன்னா 1 கொஷின், இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து மட்டும் 5 கொஷின் கேட்டிருக்காங்க. அப்புறம் டாக்டர் அம்பேத்கர் பர்சனாலிட்டியில் 1 கொஷின் கேட்டிருக்காங்க. காமராஜர்லேருந்து 1 கொஷின் கேட்டிருக்காங்க. மகாத்மா காந்தியில் 1 கொஷின், ராஜாஜி 1 கொஷின், விடுதலை போராட்டத்தில் பல்வேறு நிலைகளில் நமக்கு 4 கொஷின் கேட்டிருக்காங்க. மொத்தம் 16 கொஷின். அதில் ஃபஸ்ட்டு கொஷின் பார்ப்போம். தேசிய மறுமலர்ச்சி நம்ம சொன்னோம் என்னென்ன சோசியல் ரீஃபார்மும் அங்கே தான் வரும், எல்லாமே அங்கே தான் வரும். அப்போ இதில் என்ன கேட்காங்கன்னா, ராமலிங்க அடிகள் பற்றி உண்மையான கூற்று என்ன அப்படின்னு சொல்லி கேட்காங்க. அப்போ ராமலிங்க அடிகள்னால் நமக்கு தெரியும் வள்ளலார். அப்போ அவருக்கு 200வது பர்த்டே அனிவர்சரி வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. நிறைய ஸ்கீம்லாம் வந்து அனௌன்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதில் அவரை பற்றி ஒரு கூற்று கேட்டிருக்காங்க. அப்போ ராமலிங்க அடிகள் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கத்தை 1865 ஆரம்பித்தார். ரைட்டு 1. ராமலிங்க அடிகள் அகெயின்ஸ்ட் காஸ்ட் சிஸ்டம், ஜாதிய முறைக்கு எதிரானவர், அதுவும் கரெக்டு. ராமலிங்க அடிகள் 1860 சத்திய தர்மசாலையை நிறுவினார். சாப்பாடு இன்னும் போட்டுட்ருக்காங்க 3 நேரம். அப்போ வள்ளலாருங்கிறது முக்கியமான ஆளுது. அப்போ இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு இப்போ நமக்கு வந்து டைப் ஆஃப் கொஸ்டின் இவ்வளோ தான். டைரக்ட் கொஸ்டின் ஒன்று, விச் இஸ் ஸ்டேட்மெண்ட் ரைட்டு, விச் இஸ் ஸ்டேட்மெண்ட் ராங்கு, பொறுத்துகளை கேட்பான், கூற்று காரணம், இம்ப்ளிசிட்னு சொல்லி கேட்பாங்க. இப்போ 3 இதில் கொடுத்துட்டு நமக்கு என்ன கேட்கானா 3மே ரைட்டு தான். அப்போ நமக்கு ஆப்ஷன் வந்து சி. இதை தான் கீழே கொடுத்து சத்திய தர்மசாலைங்கிறத எங்கே நிறுவியிருக்காங்கன்னா வடலூரில் 1867. அவருக்காண்டி அஞ்சல் தலை வந்து 2007 இருக்கு. அவருடைய பாடல்களுடைய தொகுப்பு தான் என்ன சொல்கிறாங்கன்னா திருவருட்பா அப்படிங்காங்க. அப்போ இந்த கொஷினுடைய ஸ்டைல் நமக்கு தெரியணும், என்னமா கேட்குறான் அப்படின்னு சொல்லி தெரியணும். அடுத்த பாருங்கள், சரியாக பொருத்தப்பட்ட ஜோடிகளை தேர்ந்தெடுவும், எது சரியாக இருக்குன்னு சொல்லி கேட்காங்க. அப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டால் ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து நிழல் தாங்கல்கள். இதை வந்து யார் ஆரம்பித்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா வைகுண்ட சாமிகள் ஐயா உண்டு அப்படிம்பாங்க கன்னியாகுமரியில். அப்போ அவருடைய தான் நிழல் தாங்கல்கள்னு ஒரு ப்ரோக்ராம். அப்போ அது வந்து நமக்கு என்ன கேட்டிங்கன்னா கரெக்டு அது. அடுத்தது அதாவது இந்து முற்போக்கு முன்னேற்றம் இம்ப்ரூவ்டு சொசைட்டி, இந்து முற்போக்கு முன்னேற்ற சங்கங்கிறது ராஜாராம் மோகன் ராய்ன்னு சொல்லியிருக்காங்க. அது தப்பு. ராஜாராம் மோகன் ராய் 1828 பார்த்தீங்கன்னா பிரம்ம சமாஜம் ஆரம்பிப்பார். அப்போ இது ரைட்டு, 2வது தப்பு. சமரச சன்மார்க்க சங்கம் இப்போ தான் பார்த்தோம், வள்ளலார் கரெக்டு. சுயமரியாதை அறம் அது வந்து பெரியாருடைய இயக்கம், இங்கே வேதநாயக பிள்ளைன்கான், அப்போ தப்பு. அப்போ எது ரைட்டு? 1, 3 ரைட்டு. ஆப்ஷன் வந்து என்னது? ஏ. அப்போ வைகுண்ட சுவாமிகள் வந்து சமத்துவ சமாஜம் அப்படின்னு ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. ராஜாராம் மோகன் ராய் வந்து பிரம்ம சமாஜம்னு இயக்கத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. சமரச சன்மார்க்க சங்கங்கிறது வள்ளலார் வந்து ஆரம்பிச்சிருக்காரு. இப்போ கொஸ்டின் பார்த்துடுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா டாமின் ஈகோச் என்னும் நிலம் ஆங்கிலேயரால் யாருக்கு வழங்கப்பட்டது? அப்போ 4லுமே பாருங்கள் பழங்குடியினர் இருக்குது. அப்போ நம்ம பார்த்தோம் பழங்குடியினர் முற்கால புரட்சிகளை பழங்குடியினர் விவசாய புரட்சிகள் வரும். அப்போ வந்து நமக்கு வந்து கொடுத்தது. அப்போ டாமின் ஈகோச்சின் ஒரு நிலம் வந்து ஆங்கிலேயர் வந்து எந்த பழங்குடியினர் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்காங்க. அப்போ நம்ம வந்து ஆன்சர் வந்து சாந்தல் பழங்குடியினர். இந்த சாந்தல் பழங்குடியினருங்கிறது இந்தியாவிலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ராஜ்மஹால் கில்ஸ்ன்னு இருக்கும். அந்த ராஜ்மஹால் கில்ஸில் வாழ்ந்திருக்கக்கூடிய பழங்குடியினர் சாந்தல் பழங்குடியினர். அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட நிலம் தான் என்ன கேட்டிங்கன்னா டாமின் ஈகோச். அப்போ சாந்தல் பழங்குடியினர். இது போக பார்த்தீங்கன்னா கோல் பழங்குடியினர் எங்கே இருப்பாங்கன்னா பீகார், ஒடிசா, சோட்டாநாக்பூர் பீடபூமி இந்த இடத்த ஃபுல்லாக சுற்றி இருப்பாங்க. அடுத்து காசி காரா ஜெயந்தியா அப்படிம்பாங்க, மேகாலயாவில் இருப்பாங்க 3 பழங்குடியினர். ஏன்னா அப்புறம் முண்டாங்கிறது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த நாக்பூர், அதுவும் அந்த சோட்டாநாக்பூர் பிள்ளைகள் இருக்கிற அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா நாக்பூர் குத்தகை சட்டம்னு ஒன்று கொண்டு வந்து அவங்களுக்கு சில நில உரிமைகளை கொடுக்குறாங்க. அப்போ இதுக்கு ஆன்சர் சாந்தல்ங்கிறவர் மஞ்சி பழங்குடியினர்பாங்க, ராஜ்மஹால் குன்றுகளை சுற்றி வாழ்பவர்கள். கோல்ங்கிறவங்க வந்து பீகார், ஒடிசா, சோட்டாநாக்பூர் பீடபூமியை சுற்றி வாழ்பவர். முண்டா கிளர்ச்சிங்கிறது நாக்பூர் குத்தகை சட்டம். அப்போ நம்ம வந்து கொஷினை நல்லா பார்த்துக்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பின்வருவனவற்றில் எவை சரியாக பொருந்தி உள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நியூ இந்தியா அண்ட் காமன்வெல்த் எல்லாருக்கும் தெரியும், அன்னி பெசன்ட். அப்போ டிஎன்பிசியில் நமக்கு வந்து ஐஎன்எம்ல அன்னி பெசன்ட்க்குள்ள அடிக்கடி கேட்டுகிட்டே இருக்கான். ஒரு கொஸ்டின் கம்ப்ளீட்டாக விழுந்துடும். அப்போ இது வந்து பத்திரிக்கை வச்சு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பாலகங்காதர திலகர் சூராஜ் இஸ் மை பர்த் ரைட் அப்படிம்பார், அது அடைந்தே தீர்வுன்பார். அவருடைய பத்திரிக்கை பார்த்தீங்கன்னா கேசரி மராத்தா என்பது ஆங்கில பத்திரிக்கை. கேசரி என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா மராத்தி பத்திரிகை. அப்படியே மாறி இருக்கும். மராத்தாங்கிறது ஆங்கில பத்திரிகை, கேசரி என்பது மராத்தி பத்திரிகை. பாலகங்காதர திலகர் அவரும் முக்கியமான ஒரு ரோல், ஏன்னா திலகருடைய ரோலும் முக்கியமானது. இந்தியன் ஒப்பீனியன்
அப்படிங்கிறது யாருடைய பத்திரிகை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக காந்தியுடைய பத்திரிகை. இந்தியன் ஒப்பீனியன்ங்கிறது சவுத் ஆப்பிரிக்காவில் பார்த்தீங்கன்னா, தில்லையடி வள்ளியம்மா பற்றி அந்த பத்திரிகையில் ஒரு ஆர்டிக்கலே எழுதுவார். என் சகோதரி இறந்த கூட நான் அவ்வளோ ஃபீல் பண்ண இல்லை, இந்த பொண்ணு இருந்தது அவ்வளோ என் மனசை உறுத்திச்சு அப்படிம்பாங்க. ஆனால் இங்கே கோபால கரி தேஷ்முக் கொடுத்துருக்காங்க. அப்போ இது தப்பு. இது ரைட்டு, ரெண்டாவது ரைட்டு. அடுத்து இந்து பிரகாஷ்ங்க விஷ்ணு பிரகாஷுடைய பத்திரிகை மகாத்மா காந்தின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதுவும் நமக்கு என்னது தப்பு. அப்போ 1, 2 மட்டும் ரைட்டு. அப்போ ஆப்ஷன் வந்து ஏ. இப்போ கேசரி மராத்தா என்பது சுதேசி கப்பல் நிறுவனத்தின் வெற்றிக்கு குறித்த செய்திகள் அதில் வந்துகிட்டே இருந்தது. இந்தியன் ஒப்பீனியன்கிறது 1903 மகாத்மா காந்தியுடைய பத்திரிகை. இந்து பிரகாஷ்ங்கிறது 1862 விஷ்ணு பரசுராம் ஆங்கிலேய மராத்திய நாளிதழ். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இந்திய தேசிய காங்கிரஸ்லேருந்து ஒரு கொஸ்டின். இந்திய தேசிய காங்கிரஸ் எந்த ஆண்டு அமர்வில் வரலாற்று சிறப்புமிக்க பூர்ண சுயராஜ்? முக்கியமான கொஸ்டின். 1929 லாகூர் மாநாட்டில் ஜவஹர்லால் நேரு தலைமை தாங்குறாரு. அவர் என்ன சொல்கிறாரு கேட்டால், நீங்கள் என்ன எனக்கு சுதந்திரம் தர்றது, நாங்கள் சுதந்திரம் அடைந்து விட்டோம், அதுவும் பூர்ண சுதந்திரம் அடைந்து விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய இண்டிபெண்டன்ஸ் டேயை டிக்ளேர் பண்ணுறாரு. ஜனவரி 26, 1930. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா வருஷம் நம்ம இண்டிபெண்டன்ஸ் டே ஜனவரி 26, 1930 தான் கொண்டாடிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ நமக்கு இண்டிபெண்டன்ஸ் டே என்னென்னா ஆகஸ்ட் 15. அதனால தான் இந்த ஜனவரி 26 நம்ம ரிப்பப்ளிக் டேன்னு சொல்லி கொண்டாடிருக்கோம். அந்தளவுக்கு வரலாற்று முக்கிய தொடர்புடைய ஒரு வருடம். அதுமாதிரி சூரத் பிளவு, இது என்ன கேட்டிங்கன்னா, சூரத் பிளவுங்கிறது மிதவாதியும் தீவிரவாதியும் ரெண்டாக பிரிகிறாங்க. மிதவாதியெல்லாம் வெளியே போயிருந்தாங்க. அதுக்கப்புறம் மேத்தா காங்கிரஸ்னே சொல்லுவாங்க இந்த காங்கிரஸையே. இப்போ சூரத் பிளவுங்கிறது மிதவாதி தீவிர காங்கிரஸ் பிளவு ஏற்படுறது முக்கியமானது. அப்போ 1920 பார்த்தீங்கன்னா நாக்பூர் மாநாட்டு, இந்த ஒத்துழையாமை இயக்கத்துக்கு ஒப்புதல் கொடுக்கக்கூடிய மாநாடு தான் நாக்பூர் மாநாடு. அதுக்கு தலைமை தங்குறது யாருன்னா நம்மளோட தமிழ்நாட்டை சார்ந்தவர் வீர ராகவாச்சாரியார். அது முக்கியமான கொஸ்டின். 1940 கராச்சி மாநாடு. ஏன்னா அந்த டைம் தான் வேர்ல்டு வார் ஆரம்பிக்கும் 39-45. அப்போ வந்து மாநாடு நடக்காது. அப்போ மௌலானா அபுல் கலாம் ஆசாத் தான் அது வரைக்கும் இருப்பார். அப்போ நமக்கு வந்து இந்த கொஸ்டின் முக்கியமானது. அப்போ சூரத் பிளவுங்கிறது மேத்தா காங்கிரஸ் அப்படிம்பாங்க. ஒத்துழையாமை இயக்கம் 1920 ஒத்துழையாமை இயக்கத்துக்கு ஒப்புதல் வழங்கியது பார்த்தீங்கன்னா வீர ராகவாச்சாரியார். படிச்சுக்கிறோம். 1930ஆம் ஆண்டு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியால் சட்ட மறுப்பு இயக்கத்தினை நடத்த செயற்குழு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? அப்போ 1930ங்கிறது நமக்கு தெரியும் சட்ட மறுப்பு இயக்கம். காந்தியுடைய முக்கியமான 3 இயக்கம் என்னென்னா ஒத்துழையாமை இயக்கம், சட்ட மறுப்பு இயக்கம், வெள்ளையனே வெளியேறு இயக்கம். அப்போ சட்ட மறுப்பு இயக்கத்தில் வந்து அந்த டைமில் செயற்குழு தலைவர் என்ன சத்தியமூர்த்தி. இவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா காமராஜருடைய அரசியல் குரு. என்ன முக்கியமான இது. அப்போ அது ஒரு கொஷின்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பொறுத்துக கேட்டிருக்காங்க. பொறுத்துகளை பார்த்தீங்கன்னா அப்படி பொருத்தி பார்த்துட வேண்டியதான். காங்கிரஸ் அமைச்சரவை பதவி விலகல். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 1937 எலெக்ஷன் நடந்து காங்கிரஸ் வந்து ஆட்சி அமைப்பாங்க. 1939 பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரிசைன் பண்ணிவிடுவாங்க காங்கிரஸ். அப்போ 1939 ரிசைன் பண்ணுறாங்க. அப்போ வந்து ஒன்று நீல் சிலை சத்தியாகிரகம் அப்படிம்பாங்க. இந்த நீல்ங்கிறவர் யாருன்னு கேட்டிங்கன்னா அந்த சிப்பாய் கழகத்தை ஒட்டி பார்த்தீங்கன்னா அலகாபாத்தில் நிறைய பேரை கொன்று புதைப்பார். அந்த அளவுக்கு கொடூரமான ஆள். அவர் என்ன சொல்லுவாங்கன்னா அலகாபாத்தின் கசாப்பு கடைக்காரர் அப்படிம்பாங்க. அவருக்கு ஏன் சென்னையில் செலவிக்கிங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு எதிராக ஒரு போராட்டம் நடக்கும். இது எப்போ நடக்கும்னு கேட்டிங்கன்னா 1927 நடக்கும். வெள்ளையனே வெளியேறு இயக்கம் எல்லாருக்குமே தெரியும். ஆகஸ்ட் 8, 1942. அடுத்தது பார்த்தீங்கன்னா சுதந்திர இந்தியாவின் மாகாண அரசாங்கம் ப்ரொவின்சியல் கவர்மெண்ட் ஆஃப் ஃப்ரீ இந்தியா அப்படின்னு சொல்லி 1943 ஃபார்ம் பண்ணுறாங்க. அப்போ அந்த பொறுத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆன்சர் நமக்கு சி வருது. காங்கிரஸ் அமைச்சரவை பதவினால தான் ஜின்னா என்ன சொல்லுவார்னா மீட்பு நாள் அப்படிம்பார், விடுதலை நாள் அப்படிம்பார். அப்புறம் நீல் அவர் என்ன சொல்லுவார் அலகாபாத்தின் கசாப்பு கடைக்காரர்பாங்க. வெள்ளையரை வெளியேறு தீர்மானம் பம்பாயில் வச்சு 1942 ஆகஸ்ட் 8 நிறைவேற்றுறாங்க. அப்போ முக்கியமானது இது எல்லாமே. நெக்ஸ்ட்டு பிரிட்டிஷ் இந்தியாவின் முதலில் முஸ்லீமுக்கான தனிநாடு கோரிக்கை. அதான் தான் சொன்னாங்க. சிலபஸ் விட்டு அவன் தாண்டல் நல்லா பார்த்துக்கிடுங்க. அவன் என்ன சொன்னான் பார்த்தீங்களா, பார்ட்டிஷன் என்ன லீட் டு என்னது ஒரு பிரிவினை வாய்த்தை உருவாக்குது. அப்போ வந்து முஸ்லீம்களுக்குன்னு தனிநாடு கோரிக்கையை முன்வைத்தவர் யாருன்னு கேட்டால் முகமது இக்பால் 1930 வைக்காரு. ஆனால் அந்த பாகிஸ்தானுங்கிற ஒரு வார்த்தையை காயின் பண்ணது யாருன்னு கேட்டிங்கன்னா ரகுமத் அலி 1927 ஃபார்ம் பண்ணார். முக்கியமானது 3 பேர் வருவாங்க. 3 பேரும் முக்கியமான ஆட்கள் தான். ரகுமத் அலி, இக்பால், ஜின்னா. அப்போ ரகுமத் அலி தான் அந்த வார்த்தையை காயின் பண்ணுறாரு பாகிஸ்தான் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. ஆனால் எதெல்லாம் சேர்ந்தது பாகிஸ்தான்ங்கிறது சொல்லலை. அப்போ வந்து இவர் வந்து பாகிஸ்தான் சொல்ல மாட்டார், இந்த ஏரியாலாம் சேர்ந்து முஸ்லீமுக்குன்னு அதான் கேட்குறாங்க. பிரிட்டிஷ் முதல் முஸ்லீமுக்கான தனிநாடு கோரிக்கை, இந்த ஏரியாலாம் சேர்ந்து முஸ்லீம் இருக்கக்கூடிய ஏரியா தனிநாடு வேணும்னு சொன்னது யாருன்னா முகமது இக்பால். அப்போ ஜின்னா என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் 1940 பார்த்தீங்கன்னா தனிநாடு கோரிக்கையை வலியுறுத்தி
கடைசியில் அவர் தான் நினச்சிவார்னா 2 பிரிக்கிறதுக்கு காரணம். அப்போ கவர்னர் ஜெனரல் அங்கே பாகிஸ்தானுடைய முதல் கவர்னர் ஜெனரல் யாருன்னு கேட்டிங்கன்னா முகமது அலி ஜின்னா. அப்போ இந்த 3 பேரும் நல்லா பிரிக்கணும். அப்போ மவுண்ட் பேட்டன் ஏன் ஆப்ஷனில் கொடுத்துருக்காருன்னா, அது வரைக்கும் வேவல் பிளான் இருக்கும், இந்தியாவை பிரிக்க மாட்டாங்க. மவுண்ட் பேட்டன் வந்து தான் இந்தியா ஜூன் 3 பிளான் போடுவாங்க, இந்தியாவும் பாகிஸ்தான் 2 பிரிக்காங்க. அப்போ இந்த ஆப்ஷன் செட் பண்ணுறதை பாருங்கள், எல்லாத்துக்குமே ஒரு லிங்க் இருக்கும். ஏன்னா அதான் முக்கியம், சும்மா ஆப்ஷன் செட் பண்ணுற முக்கியம் இல்லை, நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ இதை ஒரு தெளிவாக படிச்சிட்டிங்கன்னு வச்சுருங்களேன், இதில் ஒரு மார்க் வந்துடும். அப்போ ரஹ்மத் அலி என்ன பண்ணார், இக்பால் என்ன பண்ணார், ஜின்னா என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லி படிச்சிருந்தோம். நெக்ஸ்ட்டு 23ஆம் ஆண்டில் மேற்கொண்ட டாக்டர் B.R. அம்பேத்கர் முனைவர் பட்டம் எந்த ஆய்வு, எந்த ரிசர்ச்சில் வாங்கினாருன்னா ரூபாயின் பிரச்சனை, அதில் தான் வாங்குறாரு. ஏன்னா அப்போ ஆப்ஷன் பாருங்கள், ஜாதி அமைப்புங்க, நம்ம டக்குன்னு அதை போட்டுறக்கூடாது ஜாதி அமைப்புன்னு. இந்தியாவின் தீண்டாமைன்னோ அதை போட்டுறக்கூடாது. இந்தியாவில் ஆங்கிலம் இல்லாத ஆட்சிங்க அதெல்லாம் கிடையாது. அவர் வந்து பொருளாதாரத்தில் தான் வாங்குறாரு. அப்போ இவர் என்ன பண்ணனா 1924 டாக்டர் அம்பேத்கர் ஒடுக்கப்பட்ட நலப்பேரவைன்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காரு. 27 முக்கியமானது மகத் சத்தியாகிரகம் சொல்லி மகாராஷ்டிரா பார்த்தீங்கன்னா குடிநீருக்காண்டி ஒரு போராடுவார். அப்போ அது ஒரு முக்கியமான இது. அப்போ வந்து கொஸ்டின் பார்த்துக்கிட்டுறோம். நெக்ஸ்ட்டு 1933ஆம் ஆண்டு சிறுவில்லிபுத்தூர் காவல் நிலையத்தில் வெடிகுண்டு வெடித்ததாக ஆங்கில அரசால் கைது செய்யப்பட்டவர் யார்? கொஞ்சம் ஆப்ஷனை நல்லா அனலைஸ் பண்ணால் போட்டுருவீங்க. சிறுவில்லிபுத்தூருங்கிறது என்னது? விருதுநகர் மாவட்டம். அப்போ விருதுநகரில் முக்கியமான ஆள் யார்? காமராஜர். அப்போ இது யாருன்னா காமராஜர். ஆக்சுவலாக அதுக்கு இன்னொரு என்னென்னா விருதுநகர் வெடிகுண்டு விபத்துன்னே சொல்லுவாங்க. அப்போ வந்து காமராஜர் தான் சிறுவில்லிபுத்தூருக்காகுது. அப்போ வந்து விருதுநகர் வெடிகுண்டு விபத்தில் கைது செய்து காமராஜர். அவரை வாதாடி விடுதலை பெற்று கொடுத்தது யாருன்னா சேலம் வரதராசலு. நெக்ஸ்ட்டு ஒரு கோட்ஸை கொடுத்துட்டு யாருக்கு சொல்லியிருக்காங்க கேட்கான். இந்தியர்களின் ஒத்துழைப்போடு ஆங்கிலேயர் ஆட்சி நிறுவப்பட்டது. இந்த ஒத்துழைப்புடன் தான் இந்த ஆட்சி பிழைத்து கொண்டிருக்கிறது. இந்தியர்கள் ஒத்துழைக்க மறுத்தால் இந்தியாவில் ஆங்கிலேயரின் ஆட்சி 1 வருடத்தில் வீழ்ந்து சுயராஜ்யம் மலரும். யார் சொல்லியிருப்பார்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மகாத்மா காந்தி. அந்த மகாத்மா காந்திஜி ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அப்போ இந்த இது பார்த்துக்கிறோம். அப்போ அவருடைய கோட்ஸ் எல்லாம் பார்த்துக்கிறோம். திலகருடைய கோட்ஸ் என்னென்னா சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை அடங்கிய தீர்வுன்பார். நேரு அறிக்கை, மோதிலால் நேரு வந்து 1928 நேரு அறிக்கை ரிலீஸ் பண்ணுவார். அடுத்து முக்கியமானது, காந்தியடிகள் சபர்மதியம் என்னும் இடத்தில் ஒரு ஆசிரமத்தை உருவாக்கினார். காந்தியடி வந்து சவுத் ஆப்பிரிக்காவிலேருந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 9, 1915 வருவார். வந்த உடனே அவர் என்ன செய்யறார், அந்த மிட்டில் பார்த்தீங்கன்னா சபர்மதி ஆசிரமம் ஒன்று உருவாக்குறாரு குஜராத்தில். சபர்மதிங்க ரிவர் பக்கத்தில் ஒரு ஆசிரமத்தை உருவாக்குறாரு. அப்போ அந்த முக்கியமான ஆசிரமம். ஏன்னா அங்கேருந்து தான் பார்த்தீங்கன்னா இந்த 1930 நமக்கு என்னது தண்டி யாத்திரை தொடங்குவார். அதே மாதிரி ராஜாஜி, ஏன்னா காந்தியுடைய சம்பந்தார் தான் யார், ராஜாஜி, தமிழகத்தில் ஒரு ஆசிரமம் தொடங்குறார். ஏன்னா எப்போனா எழுத ஒரு 10 வருஷத்தை கூட்டிவிடுங்க. 1925 ஸ்டார்ட் பண்ணுறாரு. எங்கே ஸ்டார்ட் பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் எழுதும்போது அடிக்கடி இந்த கொஸ்டின் கேட்டுகிட்டே இருப்போம். ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். திருச்செங்கோடில் ஆரம்பிக்கார். திருச்செங்கோடில் புதுப்பாளையம் கிராமத்தில். அதுக்கு பேர் என்ன வச்சுருப்பாங்கன்னா காந்தி நிலையம் சொல்லி வச்சுருப்பார். அப்போ இது ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின், அடிக்கடி கேட்குற ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். அப்புறம் கால வரிசைப்படி அடுக்குக அப்படிங்காங்க. அப்படி இயரை போட்ட வேண்டியதான். பூனா ஒப்பந்தம் 1932. நேரு அறிக்கை, இந்த நேரு யாருன்னா மோதிலால் நேரு, ஜவஹர்லால் நேரு கிடையாது. 1928. சைமன் குழு 1927. சைமன் குழுன்னு கேட்டால் 27. இந்தியா வந்தடைந்ததுன்னா 28. கிரிப்ஸ் குழு 1942. இந்த அடிப்படையில் பிரிச்சிங்கன்னா உங்களுக்கு 3124 வந்துடும். ஏன்னா அப்போ வந்து போனது. நெக்ஸ்ட்டு 1944 இந்திய அரசாங்கம் டேஸ் தலைமையின் கீழ் ஒரு பிளானிங் டிபார்ட்மெண்ட்டை ஆரம்பிக்காங்க. அப்போ 44 யார் தலைமையில் ஆரம்பித்தாங்கன்னா அர்தேசிர் தலால் அவர் தலைமையில் ஒரு பிளானிங் டிபார்ட்மெண்ட் ஆரம்பிக்காங்க. நெக்ஸ்ட்டு ஏன்னா பின்வருவனவற்றில் எது தவறானவை, எது ரைட்டு, எது ராங், அதை கரெக்டாக படிக்கணும். இப்போ வட்டமேஜை மாநாடை கொடுத்துருக்காங்க. அப்போ வட்டமேஜை மாநாடுகள் லண்டனில் வச்சு நடக்குது. அப்போ முதல் வட்டமேஜை மாநாடுங்கிறது 1930 நடக்கும். காங்கிரஸ் அந்த வட்டமேஜை மாநாட்டில் கலந்துக்கிடாது. ஏன்னா 2வது வட்டமேஜை மாநாடுக்கு பார்த்தீங்கன்னா காந்தி இர்வின் ஒப்பந்தம் போட்டு 2வது வட்டமேஜை மாநாட்டில் காந்திஜி 2வது வட்டமேஜையில் கலந்துக்கிட்டார். இதுவும் கரெக்டு, இதுவும் கரெக்டு. 2வது வட்டமேஜை மாநாட்டுக்கு பின்பு காந்தி இர்வின் ஒப்பந்தம் தப்பு. 2வது வட்டமேஜை கலந்துக்கிட முன்னக்கூட்டி தான் காந்தி இர்வின் ஃபேக்ட். அங்கே இன்னொரு பேர் என்ன, டெல்லி ஃபேக்ட் அப்படிம்பாங்க. அந்த ஒப்பந்தத்தின்படி லண்டன் கூட்டு போகிறாங்க. அப்புறம் 3வது ஸ்டேட்மெண்ட் தப்பு. அடுத்தது கம்யூனல் அவார்டு, 3வது வட்டமேஜை மாநாட்டுடன் தொடர்பு. இது கம்யூனல் அவார்டுன்னு சொல்லிட்டு ஒரு அவார்டை வந்து கொடுக்குறாங்க. அப்போ வந்து ராம்சே மேக்டொனால்டு ஒரு பிரைம் மினிஸ்டர் இருப்பார், அவர் தான் கொடுப்பார். அப்போ 3வது ஸ்டேட்மெண்ட் ரைட், 4வது ஸ்டேட்மெண்ட் ரைட்டு, 3 மட்டும் தப்பு. இதில் ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின் உண்டு, ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ என்ன நடக்குன்னா வட்டமேஜை மாநாடு நடக்குது. அப்போ வட்டமேஜை மாநாடு எதுக்கு இருக்குன்னா 1927 சைமன் கமிஷன் ஒன்று ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அவன் போய் ரிப்போர்ட் கொடுப்பான்.
ரிப்போர்ட் கொடுக்குறாரு. அந்த ரிப்போர்ட் அனலைஸ் பண்ணி தான் வட்டமேஜை மாநாடு 3 மாநாடு நடக்கும். லண்டனில் நடக்குது. மாநாட்டில் காந்தி கலந்துக்கிட மாட்டார். அவர் கலந்துக்கிட்ட ஒரே மாநாடுன்னா 2வது மாநாட்டில் கலந்துக்கிடுவார். ஏன்னா 3 மாநாட்டின் விளைவாக தான் நமக்கு வந்து கம்யூனல் அவார்டு கொடுக்குறாங்க. எல்லா மாநாட்டிலையும் கலந்து கொடுத்தது யாருன்னா டாக்டர் அம்பேத்கர் கலந்துக்கிடுவார். தமிழ்நாட்டில் ரெட்டைமலை சீனிவாசன் கலந்துக்கிடுவார். இப்போ இதெல்லாம் முக்கியமான கொஸ்டின் இல்லை. என்ன கொஸ்டின்னா, காந்தி இர்வின் ஃபேக்ட். இர்வின் யாருன்னா இங்குள்ள வைஸ்ராய். அந்த ஃபேக்ட் படி தான் 2வது வட்டமேஜை மாநாடு கலந்துக்கிட்டார். கொஸ்டின் என்ன கேட்பான்னா, ஒரு கிரிட்டிக்கலான ஒரு கொஸ்டின் கேட்பான். 2வது வட்டமேஜை மாநாடு நடக்கும்போது இந்தியாவின் வைஸ்ராய் யார் அப்படின்னு கேட்பாங்க. எல்லாரும் 99% எல்லாருமே இர்வின் பிரபு போடுவாங்க. ஆனால் வெல்லிங்டன் தான் ஆன்சர். அப்போ அந்த 2வது வட்டமேஜை மாநாடுக்கு காந்தியை வந்து கூட்டு போகிறது தான் இர்வின். கூட்டிட்டு போயிரு அவரை பாட்டில் அவர் ஊருக்கு போயிடுவார், லண்டனுக்கு போயிடுவார். அந்த டைமில் இங்கே அப்பாயின்மெண்ட் யாரை பண்ணியிருப்பாங்க? வெல்லிங்டன். மாநாடு நடக்கும்போது முக்கியமான கொஷின்ஸ் அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா அப்போ இது வந்து ஒரு முக்கியமான கேட்கக்கூடிய கொஷின். அடுத்து முஸ்லீம் சொசைட்டியில் பார்த்தீங்கன்னா அரசியல், நிர்வாகம், மதம் ஆகியவற்றில் உலிமாக்கள் ஏன் பெரும் செல்வாக்கு இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. உலிமாக்கள் யாருன்னா அந்த இப்போ எக்ஸாம்பிளுக்கு கிறிஸ்டினில் பார்த்தீங்கன்னா போப்பாண்டவர் இருக்கார் பார்த்தீங்களா, அவன் முஸ்லீமுக்கு இருக்கக்கூடிய ஒரு மத குரு தான் யார்? உலிமாக்கள். அப்போ வந்து அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்காங்க. ஆனால் அந்த உலிமாக்களுடைய செல்வாக்கை வந்து அழித்தவர் யாருன்னு கேட்டால் அலாவுதீன் கில்ஜி. முக்கியமான கொஸ்டின். அவர் உள்ளே விட மாட்டார். உலிமாக்களுடைய இன்ஃப்ளூன்ஸாக உள்ளே விட மாட்டார். அப்போ அந்த அளவுக்கு அலாவுதீன் கில்ஜி விடுவாங்க. அப்போ இங்கே உலிமாக்களுடைய செல்வாக்கு ஏன் இருந்ததுன்னு கொஸ்டின். அவங்க டெல்லி சுல்தானில் அதிக எண்ணிக்கையில் இருந்தனாங்க, தப்பு. அவர்கள் புனித வாழ்க்கை மற்றும் உயர்ந்த சிந்தனை காரணமாக, அதுவும் தப்பு. அவர்கள் முஸ்லீம், அதான் மதம், இறையியல் மற்றும் ஃபிக் ஆகியவற்றில் நன்கு தேர்ச்சி பெற்றவர்கள், மத சார்ந்த ஒரு ஆட்கள். ஏன்னா கிறிஸ்டினில் போப்பான்ற மாதிரி. அதனால தான் உலிமாக்களுடைய இன்ஃப்ளூன்ஸ் வந்து டெல்லி சுல்தானில் இருந்தது. அப்போ டெல்லி சுல்தானில் பார்த்தீங்கன்னா உலிமாக்களை வெறுத்தவர் யாருன்னா அலாவுதீன் கில்ஜி. அடுத்த வர்த்தகம், தொழில்நுட்பத்துறையை கட்டுப்படுத்தினாங்க, அது தப்பு. அப்போ நமக்கு வந்து என்ன கேட்டிங்கன்னா தேர்டு ஒன்று தான். அப்போ வந்து அவங்களுடைய மெயின் என்ன கேட்டிங்கன்னா அந்த புரிதல். நெக்ஸ்ட்டு அவ்வளோதான். 16 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிளான ஏரியா தான். எப்போவுமே பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி படிக்கும்போது கொஸ்டின் ப்ராக்டிஸ் நல்லா பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ இதுக்கு என்ன சார் ஸ்டடி மெட்டீரியல் படிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு நமக்கு என்ன A3 புக் உங்களுக்கு தெளிவாக இருக்கும். அது ஃபஸ்ட்டு இருக்குது A3 புக்கு. அதில் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்கூல் புக்கை கவர் பண்ணியிருப்போம், ஸ்பெக்ட்ரம் புக்கை கவர் பண்ணியிருப்போம், எல்லா முக்கியமான ஆத்தர் புக் எல்லாத்தையுமே கவர் பண்ணி அந்த எக்ஸாம் பாண்ட் வியூவாக இருக்கும். வேறு எதுவுமே இருக்காது. கட்டன் பேஸ்ட் மாதிரி, கட்டன் காப்பி மாதிரி இருக்கும். துண்டா ஒரு மினி ஷார்ட் நோட்ஸ் மாதிரி இருக்கணும். தெளிவாக இருக்கும். படிச்சிடும். பைலிங்குள்ள இருக்கும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூல் புக்கு அவாய்ட் பண்ண முடியாது. அப்போ ஸ்கூல் புக்குள்ளே தான் நம்ம என்னது SCRT சீரிஸுங்க. அப்போ பழைய கொஷின் இது எல்லாமே பழைய கொஷின். பழைய கொஷினை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் கேட்ட டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட பழைய கொஷினை ஃபுல்லாக பார்த்து அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷனோட இருக்கும். வெறும் ஆன்சர் மட்டும் இருக்காது. அது ரிலேட்டடாக இப்போ நம்ம பார்த்தோம்ல என்னென்ன ஆன்சர்லாம் வருதுன்னு அதுமாதிரி ஃபுல் டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும். இதுதான் நமக்கு ஸ்டடி மெட்டீரியல். அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் குரூப் 1 படிக்கும்போது நம்ம என்னென்னா பேசிக்காக ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்கை இதை கவர் பண்ணுறோம். அதுக்கப்புறம் A3 புக்கை கவர் பண்ணுறோம். அதுக்கப்புறம் டெஸ்ட் போட்டு பார்க்கணும். அப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் 10 யூனிட் இருக்குது மொத்தம் ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும். அதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போ 5 யூனிட் சொல்லிவிட்டு அவங்ககிட்ட பாலிட்டி கவர் பண்ணிடணும், INM கவர் பண்ணணும், இந்தியன் கல்ச்சரு யூனிட் 8. அடுத்த நம்ம என்ன பார்க்குறோம் கேட்டால் மேக்ஸ் கவர் பண்ணிடணும். 5 யூனிட்டை கவர் பண்ணும்போது நமக்கு ஓரளவு மார்க் ரீசனபிளாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம என்ன படிக்கணும்னு கேட்டிங்கன்னா எக்கனாமிக்ஸில் அதிகமாக கொஸ்டின் கேட்போம், ஜாகிரபியும் படிக்கணும். இப்போ எந்த ஏரியாவும் விட்டுறக்கூடாது. ஏன்னா இப்போ ரேஷியோ குறைக்கும் போது நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து அதிகமாக போடணும். அப்போ நம்ம கேர்லெஸ் மிஸ்டேக்கை குறைக்கணும் அப்படின்னு நினச்சா டெஸ்ட்டு நல்லா போடணும். டெஸ்ட்டு தான் முக்கியம். இந்த டெஸ்ட்டு போடுறதுனால என்ன கேட்டிங்கன்னா டைம் மேனேஜ்மெண்ட் கிடைக்கும். ஏன்னா பிறகு நம்ம கண்டென்ட்டை டெவலப் பண்ணிக்கலாம். நம்ம எந்த ஏரியாவில் வீக்காக இருக்கும், எந்த ஏரியாவில் ஸ்ட்ராங்காக இருக்கும்னு சொல்லிட்டு அந்த கண்டென்ட்டை புரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம டெவலப் பண்ணலாம். அப்போ டைம் மேனேஜ்மெண்ட் கிடைக்கிது. நம்மளை ஒரு சிஸ்டமேட்டிக்காக தூக்கிட்டு போகும். அப்போ நமக்கு சிஸ்டமேட்டிக் எப்போவுமே வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு எக்ஸாமை படிக்க போகிறீங்கன்னா ப்ரீவியஸ் இயரில் என்னென்ன கேட்டிருக்கேன், எப்படி கேட்டிருக்கேன், இப்போனா ஒரு கோர் பாயிண்ட் இருக்கும். அந்த கோர் பாயிண்ட்டை தெளிவாக வச்சுக்கிடணும். அப்போ நமக்கு வந்து டெஸ்ட் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணும்போது என்ன ஆகும் கேட்டிங்கன்னா அனலைசிங் பவர் கிடைக்கும். சப்போஸ் நமக்கு தெரியாத கொஸ்டினே இருந்தாலும் எலிமினேஷனில் அதை நம்ம எடுத்து ஹேண்டில் பண்ணிக்கலாம். அதுதான் முக்கியமானது.